ஹாப்பி பர்த்டே டு ஸ்டாண்டு. வணக்கம், நான் தான் சௌமியா. நம்ம லாஸ்ட்டாக வந்து 75 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 7ஓட ரொட்டீன் தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நேற்று வந்து ஓரளவுக்கு தான் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து பேக் டு ரொட்டீனுக்கு வந்துட்டேன். காலையில் சீக்கிரமாக எழுந்து ஃபாஸ்ட்டு கொஞ்சம் வார்மாக தண்ணி குடிச்சிட்டேன். ஸோ தண்ணி குடிக்கும் போதே எக்ஸஸாக இருக்க தண்ணியில் கொஞ்சமாக பட்டை அண்டு ஜீரா அந்த மாதிரி ஏதாவது போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுருவேன். ஸோ தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிப்பேன். அண்ட் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு தான் நான் வந்து வெயிட் செக் பண்ணுவேன். சில பேர் எழுந்த உடனே செக் பண்ணுவாங்க. எம்டி ஸ்டொமக்கில் தான் மோஸ்ட் ஆஃப் செக் பண்ணணும். அது அப்போ தான் அது கரெக்டான வெயிட்டாக இருக்கும். நான் சும்மா கொஞ்சமாக வார்மாக தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நல்லா வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வெயிட்டை செக் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் நான் வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. அதனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா எல்லாருக்கும் வெயிட் வந்து லாஸ் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த உமனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் வந்து அதிகமாக ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கும் ஒரு 100 கிராம்ஸ் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ வெயிட்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோன்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் ஓகே தான். ஏன்னா வெயிட் வந்து ஜஸ்ட் நம்பர் தான். ஸோ அது அப் அண்ட் டவுன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறதை தாண்டி நம்மளோட முகத்தில், நம்மளோட உடம்புல, நம்மளோட இன்ச்சஸில், ட்ரெஸ்ஸஸ் போடுறப்ப ஸோ அதில் நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணாலே ஓகே தான். ஸோ வெயிட் மிஷின் மட்டுமே தான் அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஸோ நல்லாவே ஒரு 1 ஹவருக்கு மேலே வாக் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடந்திருந்தேன். ஸோ அன்றைக்கி அதாவது இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்ல, ஸோ அது அண்டு அப்போ வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே அண்டு தன்யா அவங்க அப்பாவுக்கு வந்து பர்த்டே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எந்த ஸ்பெஷலான எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் இந்த பர்த்டே வந்ததை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஒன்று ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது ஒன்று. அண்ட் அதே மாதிரி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் காமாகவே போச்சு. அண்டு ஃபேஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் புதுசாக இந்த க்ரீம் வந்து நான் ஆக்சுவலாக இது வந்து பீல் ஆஃப் மாஸ்க்கு தான். ஸோ இது வந்து நான் பார்த்துருந்தேன். இதோட ரிவ்யூ வந்து நல்லா இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது ப்ரொமோஷன் கிடையாது. நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்போ நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. ஸோ நானும் யூஸ் பண்ணேன். சரி எனக்கு தான் அப்படி தெரியுதான்னு சொல்லிட்டு தன்யா அவங்க அப்பாவோட ஃபேஸ்லேயுமே போட்டு இருந்தேன். ஸோ 2 பேருக்குமே அந்த ஒரு மாதிரி இது போட்டு எடுத்த உடனே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான். நான் 2-3 தடவை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட்டோட லிங்க் தரேன். ஆனால் இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும்தான் ஒரு மைனஸாக தெரிஞ்சுது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். அண்ட் ஒரு ஃபேஸில் ஒரு தின்னாக ஒரு கோட் கொடுத்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அது நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா அதை வந்து பீல் பண்ணி எடுக்கணும். அப்வர்டில் பீல் பண்ணி எடுக்கணும். அதுக்குள்ளே நான் கொஞ்சமாக இந்த டீடாக்ஸ் வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து ஃபேஸை ரொம்ப டைட்டாக புல் பண்ணி வரலை. ஸோ இழுத்த உடனே வந்துடுச்சு. மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த பீல் ஆஃப் மாஸ்க் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னோட அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே இருக்கும். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். அண்டு வெயிட்டை வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டேக்கும் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 96.25 இருந்தது. ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 93.75. ஸோ இது வந்து நாட் பேட். ஸோ நல்லாவே போயிட்டே இருக்குது. அதனால அப்படியே போவோம். அண்டு கேக் வெட்டுறதுக்கான இதெல்லாம் நைட்டு நாங்கள் ஆக்சுவலாக கேக் வெட்டலை. உடம்பு சரியில்லை, நீ தூங்கிடு, தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 12 மணிக்கு எழுந்து விஷ் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தூங்கிட்டேன். ஸோ மார்னிங் கேக் வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு கேக்கு கிஃப்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் ஒரு 4 டேட்ஸும் எடுத்திருந்தேன். கேக் மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கேக் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இந்த கேக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வாங்கியும் நம்மளால் சாப்பிட முடியாது. அது ஒன்று. நான் வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டோன்னே கேட்டாங்க, நீங்கள் கேக் சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு. ஸோ நான் எப்படி சாப்பிட்டேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ப்ரெட்டில் வாங்கியிருந்தேன். இந்த கேக் வந்து ரொம்ப நாளாக என்னோடய விஷ்லிஸ்ட்டில் வச்சுருந்த ஒரு கேக் கூட சொல்லலாம். ஸோ சாக்கோ ட்ரபிள். மோஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு சாக்லேட் பிடிக்காது. பட் ஆனால் இந்த கேக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. முன்னாடி சாப்பிட்ருந்தேன். அதனால் சரி ஓகே அதே கேக்கே மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு அண்ட் நிறையா கிஃப்ட்ஸ் சின்னதாக நிறையா வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ இருந்தாலும் நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஷாப் போயிருந்தோம். சன்கிளாஸஸ் வாங்குறதுக்காக நான் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு பர்ஃப்யூம் பார்த்தோம். தன்யா அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல பிராண்டடான ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி ஓகே அப்படின்னு அங்கே பர்ஃப்யூம்லாம் வாங்குறதுக்கு போயிட்டேன். பட் ஆனால் அதோட ப்ரைஸ் கொஞ்சம் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டார். சப்போஸ் அந்த இடத்துல அதை நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். வாங்கி கையில் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்திருப்பார். ஆனால் அவருக்காக வாங்கும்போது அதை யோசிச்சார். அதனால நான் அதை வந்து சர்ப்ரைஸாக அவரோட
அவரோட பிரதர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ கேக்கும் அப்படி தான் சர்ப்ரைஸ். ஸோ எல்லாமே சர்ப்ரைஸாக ஒளிச்சு வச்சுருந்தேன். தன்யா வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா உனக்காக நாங்கள் கேக் வாங்கி வச்சுருக்கோம், அப்பா உனக்காக அம்மா கிஃப்ட் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே. ஸோ அதை ஏன் சொன்னேன் அப்படின்னோடனே அவங்க முகம்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு. அண்டு இன்னும் அவங்க வேறு ஒருத்தவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, அதை அவள் கிஃப்ட்டுன்னு சொல்லி அவகிட்ட கொடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அவள் கிஃப்ட் எல்லாத்தையுமே பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த பர்ஃப்யூம். நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தில் க்ரேஸியாக இருக்கும். சில பேருக்கு அதாவது அவங்கவுங்கள தாட்டை பொறுத்து. ஸோ இவருக்கு இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தார். சரி ஓகே, அதனால் நான் அதையே கிஃப்ட் பண்ணிட்டேன். அண்ட் தன்யஸ்ரீ வந்து அவகிட்ட என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன கவரில் பேக் பண்ணி ஒரு 10 கிஃப்ட் கொடுத்துருப்பா. ஸோ இதெல்லாம் சின்ன பசங்க ஆசைப்படுறது இல்லையா? ஸோ அது அண்ட் அன்னைக்கு காலையில் நான் அது மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் வந்து லைட்டாக, அது எப்படி சொல்கிறது, பட்டும் படாமல் லைட்டாக அதுக்கப்புறம் நான் தொடவே இல்லை. அப்புறமா நாங்கள் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட பிளஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு கேக் எல்லாமே கொடுத்துட்டு போகிற வழியில் கொஞ்சம் ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு ஸோ அது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயாச்சு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் வந்து வீட்டில் குக்கிங் அந்த மாதிரி தான் பிளானிங் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நிறையா ரெசிபீஸ்லாம் பார்த்துலாம் வச்சுருந்தேன். அண்டு சுத்தமாக முடியவே இல்லை. சரி, வாக்கிங் போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு போன மாதிரி இருந்தது. சரி ஓகே, அவங்கள மட்டும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அண்டு கோவிலே கொஞ்சம் லாங் ட்ரிப்பாக பிளான் பண்ணோம். அப்புறமா டைம் ஆக எங்களுக்கு வந்து வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது மட்டும் தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ லஞ்சு கூட வெளியே தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அதுவும் அப்படியே கேன்சல் பண்ணியாச்சு. அண்டு இன்றைக்கி வந்து கொரியர் டிஸ்பாச் வேலைலாம் இருந்தது. ஆக்சுவலாக சண்டே அன்றைக்கி நம்ம டிஸ்பாச் பண்ணோம் அப்படின்னா மண்டே உடனே அவங்க எல்லாருக்குமே ரீச் ஆகிடும். அதனால் பர்த்டே பேபிக்கு அன்றைக்கி லீவ் கூட எதுக்குமே லீவ் கிடையாது. ஸோ டக்குன்னு நாங்கள் ஒரு 11 12 வெளியே இருந்த பிளான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அண்டு பேக்கிங் அந்த வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்டு ஸோ கொஞ்சம் நம்ம பேஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடும்போது நம்ம அடுத்தடுத்து க்ரோ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதனால் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ நல்லா நம்ம உழைக்கிற டைம், ஓடுற டைம், ஸோ இந்த டைம் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்றது மட்டும் அவர் சொல்லிகிட்டே இருந்தார். அண்ட் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரே ஒரு இளநீர் மட்டும் குடிச்சிருந்தோம். ஸோ குடிச்சு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து பிரியாணிலாம் ரெடியாக இருந்தது. எனக்கு வந்து வெளியே எந்த ஃபுட்டும் வேண்டான்னு சொல்லிவிட்டு அம்மா கிட்ட சொல்லி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து எனக்கு வெஜிடபிள் பொரிச்சு வச்சுருந்தாங்க. அண்டு ரைஸு முட்டை 2 போட்டு வச்சுருந்தாங்க. அண்டு கொஞ்சமாக வந்து மீன் குழம்பு, ஸோ வஞ்சிர மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. அது கொஞ்சமாக ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். அண்டு அதுக்கப்புறம் பேக்கிங் வேலை எல்லாமே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அண்ட் பேக்கிங் எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் நிறையா அகல் விளக்கும் அண்ட் சரவணபவ பிளேட்டும் தான் நிறைய ஆர்டர்ஸ் வந்து விழுந்திருந்தது. ஸோ இது கூட வந்து இந்த கோலாச்சி அதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டென்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. யாருக்காச்சும் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே நிறைய பிளேட் ஆர்டர் ஆகியிருந்தது. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து நாங்கள் நிறைய பிளேட் தான் டிஸ்பேச் பண்ணியிருந்தோம். ஸோ 2-3 பெரிய ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சு. அதை மட்டும் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே இன்றைக்கி பண்ணியாச்சு. அண்டு இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 9 inches வரும். இதில் நீங்கள் தாராளமாக 6 அகல் விளக்கு ஏற்றலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 12 விளக்கு கூட ஏற்றலாம். ஒருத்தவங்க அப்படியே 12 விளக்கு அண்ட் ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சில பேர் நினைப்பாங்க இதெல்லாம் சும்மா எடுத்து வச்சுருக்காங்களோ அப்படின்ட்டு. ஸோ அப்படிலாம் இல்லை, இது எல்லாமே ஆர்டர் விழ ஆர்டர் எல்லாத்தையுமே நான் எடுத்து ஒரு வீடியோவாக கவர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இதெல்லாம் ஆர்டர் ஆகுது அப்படின்றதுக்காக. அப்படி இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பேக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 5 o'clock போல் வெளியே போகலாம். ஏன்னா காலையிலே வெளியே போகவே முடியல. சரி இப்போயாச்சும் இதெல்லாமே முடிச்சுட்டு போகலாம் அப்படின்றதுனால ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஆர்டர் இருந்தது. அது எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு ஒட்டியாச்சு. அண்ட் ஈவினிங் போல் லைட்டாக ஒரே ஒரு பனானா மட்டும் எடுத்துக்கிட்டேன். காஃபி குடிக்கணும் போல் இருந்தது. சரி ஓகே அது அப்படின்னு சொல்லிட்டு பனானா மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 o'clock போல் நாங்கள் வீட்டில் வந்து கிளம்பியாச்சு. அண்டு சரி பாப்பாவுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, நாளையிலேருந்து அவளுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். சரி ஓகே பீச் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக பீச் போயிருந்தோம். அண்டு ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ் இது, இந்த டோனர் பாக்ஸ். பாண்டி மெரினாக்கு போனீங்க அப்படின்னா அங்கே கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் எப்பயாச்சும் ஒரு வாட்டி. அண்டு பாபிக்யூ சிக்கன் இருந்துச்சு, அதில் மட்டும் ஒரு 2-3 பீஸ் எடுத்துக்கிட்டு அன்றைக்கான டின்னரை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ சிக்கன் அப்படின்றதுனால ஓகே பட்டர், அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அது 2 பீஸ் மட்டும் எடுத்துருந்தேன்.
அங்கே கொஞ்ச நேரம் எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 7:00 6:30 to 7:00 எல்லாத்தையும் சாப்பிட்றது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அவளுக்கு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் வந்தாச்சு. அண்ட் அங்கே போகிறது என்னவோ டைம் கொஞ்ச நேரம் தான், ஆனால் வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு 1/2 hour மேலே ஆகிடுச்சு. அண்டு வீக்கெண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் இல்லை, சண்டே அண்டு அண்டு செம்ம க்ரௌடுங்க. சுத்தமாக உள்ளார போயிட்டு வெளியே வரவே முடியல. ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் அந்த டிராஃபிக்கில் செம்மையாக மாட்டிக்கிட்டோம். அந்த மாதிரி தான் இருந்தது. அண்டு ஸோ இன்றைக்கான ரொட்டீன் அவ்வளோதான். ஸோ நானும் நிறையா ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் ரெசிபீஸ் மோஸ்ட் ஆஃப் எப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அண்ட் நம்மளால் அடிக்கடி பண்ண முடியுற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபேன்சியான ஃபுட்ஸை நான் லைக் பண்ண மாட்டேன். இன்ஸ்டாலெலாம் போஸ்ட் போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நினைக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் நம்மளால் ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ண முடியாது. அதனால என்கிட்ட என்னெல்லாம் கிடைக்குதோ, என்னை சுற்றி என்னெல்லாம் இருக்கோ, என்னால் எதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நான் எடுத்துப்பேன். அண்ட் வர வழியில் நாங்கள் ஒரே ஒரு சோளை மட்டும் வாங்கி ஆளுக்கு ஆஃப் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். ஸோ இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு என்ன ப்ரிப்ரேஷன்ன்றதை யோசிப்பேன். ஸோ காலையில் கொஞ்சம் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை கிரேப்ஸ், வெந்தயம், ஒரு ஃபிக் மட்டும் போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை மதியத்துக்கு ஏதாச்சும் தேவைப்படுன்றதுனால கடலை எல்லாமே சேர்ந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் இது ஓவர் நைட் ஊறிடுச்சு அப்படின்னா நம்ம காலையில் வேக வச்சு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துருவேன். அப்படியே நம்மளும் கொஞ்சம் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறம் உட்காந்து 2 நாள் நான் நோட் எழுதாமல் விட்டுட்டேன். ஸோ 6 and 7 2 நாளும் உட்காந்து எழுதியாச்சு. இப்போதைக்கு ஒரு 100 grams வரைக்கும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. இந்த உடம்பு சரியில்லாமல் ஆனதுனால மேபி இந்த வெயிட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறது நார்மல் தான். அன்றைக்கி டே எனக்கு எப்படி போச்சு, என்னோடய மூட் எப்படி இருந்தது அண்ட் எவ்வளோ தூரம் நான் மேனேஜ் பண்ணுறேன்றது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி நான் அன்றைக்கி ஃபுல்லாக என்ன சாப்பிட்டேன், எவ்வளோ வெயிட் இருக்குது, வெயிட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்க ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, தண்ணி ப்ராப்பராக குடிக்கிறது இல்லை, அது மட்டும் தான். ஸோ அதை மட்டும் நான் இன்னும் ஏதாவது பண்ணணும். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.